ஆகாஷ்வாணி. கர்நாடக இசைத்துறையில் தமிழகத்திலிருந்து பத்ம விருதுகளுக்கு தேர்வாகியுள்ள கலைஞர்களுடன் ஒரு கலந்துரையாடல். ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசு கலை, கல்வி, தொழில்துறை, இலக்கியம், மருத்துவம், அறிவியல், திரைத்துறை, சமூக சேவை உள்ளிட்ட துறைகளில் சீரிய பணியாற்றியவர்களுக்கு பத்ம விருதுகளை அளித்து கௌரவித்து வருகிறது. இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டுள்ள 131 பத்ம விருதாளர்களில் 19 பேர் பெண்கள், 5 பத்ம விபூஷன்கள், 13 பத்ம பூஷன்கள் மற்றும் 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட உள்ளன. சிறப்பான சேவைக்காகவும் பணிக்காகவும் தமிழகத்தில் 13 பேருக்கு இந்த பத்ம விருதுகள் கிடைக்க உள்ளன. இசைத்துறையில் கர்நாடக சங்கீத வாய்ப்பாட்டு கலைஞர்களான காயத்ரி பாலசுப்ரமணியன், ரஞ்சனி பாலசுப்ரமணியன் ஆகியோருக்கும், பக்தி இசைக்கலைஞரான கலைமாமணி திருத்தணி என் சுவாமிநாதன் ஓதுவார் அவர்களுக்கும், மிருதங்க இசைக்கலைஞர் கலைமாமணி திருவாரூர் பக்தவச்சலம் அவர்களுக்கும் பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. வாய்ப்பாட்டு கலைஞர்கள் காயத்ரி, ரஞ்சனி ஆகியோர் பத்மஸ்ரீ விருதுகள் குறித்து தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்தனர். வணக்கம். வணக்கம். நாங்கள் ரஞ்சனி, காயத்ரி சகோதரிகள். ஆல் இண்டியா ரேடியோ நேயர்களுக்கு மனமார்ந்த நமஸ்காரம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எங்களை பத்மஸ்ரீ அவார்டுக்காக தேர்ந்தெடுத்ததுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி. முதல்ல இந்த செய்தி கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதோடு சேர்ந்து கலந்த ஒரு சென்ஸ் ஆஃப் கிராட்டிடியூடு. இது எங்களுக்கு இது ஒரு பெரிய பொறுப்பு அப்படின்னு நினச்சிக்கிறோம். நாங்கள் முதல் எங்களோட நன்றி கூறணும் அப்படின்னாக்க இது எங்கள் பெற்றோர்கள், அதுக்கப்புறமா எங்கள் குரு வயலின் குரு டிஎஸ் கிருஷ்ணசுவாமி ஐயர், அதுக்கப்புறமா தொடர்ந்து வாய்ப்பாட்டில் எங்கள் குரு பத்மபூஷன் பிஎஸ் நாராயணசுவாமி அவர்கள், அப்புறம் எங்களோட ரெஸ்பெக்டிவ் குடும்பங்கள், அவளோட காயத்ரியோட மாமியார், அவங்களோட ஹஸ்பண்ட், என்னோட ஃபேமிலி, இவாளுக்கெல்லாம் பெரிய நன்றி கூறுறோம். ஏன்னா அவள் சப்போர்ட் இல்லாமல் எங்களுக்கு இது பண்ணியிருக்கவே முடியாது. இந்த சங்கீதத்தை ஊட்டி சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு டிசிப்ளின், அந்த ஸ்ரத்தா, அந்த பேஷன், சங்கீதத்துக்காக உழைன்னு சொன்ன எங்கள் அப்பா, அவருக்கு ஒரு தனி சென்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட் அர்ப்பணம் பண்ணுறோம். ஏன்னா அவரோட டைரக்ஷன், விஷன் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது. எங்கள் அம்மா மீனாட்சி எங்கள் முதல் குரு. டிஎஸ் கிருஷ்ணசுவாமி சார் எங்களை அவ்வளோ ஒரு வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்னு கற்றுக் கொடுத்துருக்கார். பிஎஸ்என் சாரும் முதல் கச்சேரி பாடுறதுக்காக நீ கண்டிப்பாக பாடணும் அப்படின்னு மேடையில் நீ என்னை ஏற்றி புஷ் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணியிருக்கார். இதுக்கப்புறமா எங்கள் நன்றி கூறணும் அப்படின்னாக்கா எங்கள் சக வித்வான்கள், இவ எல்லாரும் எங்களோட பாட்டை மெருகேற்றி அதுக்கு பெரிய பக்கபலமாக இருந்து போஷாக்கு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எங்கள் நன்றி. அதுக்கப்புறமா சபாநாயகர்கள் அவ்வளவு என்கரேஜ் பண்ணி சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு வாய்ப்பு அளித்து ஊக்கம் தந்த சபாநாயகர்கள் எங்கள் நன்றி. எல்லாத்துக்கும் மேலே ரசிக்க பெருமக்கள். ஏன்னா அவளோட சப்போர்ட், அவளோட ஒரு மோட்டிவேஷன், கரகோஷம் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது. இந்த பயணத்துக்கே எங்களோட சங்கீதத்துக்கு பெரிய அங்கீகாரம் கொடுத்தது அவங்க. ஸோ த ஹியூஜ் சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன். இன்றைக்கும் ஒரு கச்சேரி பாடுறது அதே சென்ஸ் ஆஃப் ஒரு மோட்டிவேஷன் பெஸ்ட்டாக கொடுக்கணும். ஏதாவது ஒரு யூ ஹாவ் டு மூவ், தட் இஸ் சங்கீதத்தை வச்சுட்டு வி ஷுட் நம்ம சோல் ஸ்டரிங்காக பாடணும். இப்படின்லாம் ஒரு சென்ஸ் ஆஃப் பர்பஸ் ஃபீல் பண்ணுறோன்னா தட் இஸ் ஆல்சோ ஹியூஜ்லி பிகாஸ் ஆஃப் அவர் ரசிகாஸ் ஹூ சீக் இந்த சங்கீதம் எனக்கு கேட்கணும், நான் இந்த சங்கீதத்துக்கு தான், அது மாதிரி ஒரு ஜாயோட கேட்குறது ஒரு ஹியூஜ் சென்ஸ் ஆஃப் சப்போர்ட் ஃபார் அஸ். மேலும் இந்த பயணத்தில் தொடர்ந்து இன்னமும் நிறைய மக்களுக்கு கொண்டு இந்த ஒரு பொக்கிஷம், நம்மளோட இந்த இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக்குங்கிறது நம்மளோட பாரம்பரியத்தோடு, நம்மளோட கல்ச்சரல் லெகசி, நம்ம பாரதிய சம்ஸ்காரத்தோட ஒரு பொக்கிஷம். இதை எல்லா ஜனங்களுக்கும், பாரத மக்களுக்கு மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் இதை பரப்ப வேண்டும்ங்கிற ஒரு ஆசை எங்களுக்கு இருக்குது. அந்த இறைவனிடம் நாங்கள் இதை வேண்டிக்கிறோம். இதுக்கு நல்ல பலமும் எங்களுக்கு ஆரோக்கியமும் இதை செய்யறதுக்கு சக்தியும் இந்த இறைவன் கொடுக்கணும் என்று நாங்கள் வேண்டிக்கிறோம்.
We seek all of your wishes and very grateful. All of our Rasikas, fans, எங்களை சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் எங்களை கங்க்ராச்சுலேட் பண்ணி விஷ் பண்ணி எங்களை மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. We are so grateful for your wishes and blessings. நமஸ்காரம். நமஸ்காரம். பக்தி இசைக்கலைஞர் கலைமாமணி திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்கள் தனது உவகையை ஆகாஷ்வாணியோடு பகிர்ந்து கொண்டார். தெய்வ மனம் கமிழும் தமிழகத்திலே தலை சிறந்து விளங்குகின்ற பல ஆலயங்களிலும் நம்முடைய நால்வர் பெருமக்கள் தெய்வீக தமிழால் இயற்றியுள்ள திருநெறிய தமிழாகிய தேவார திருமுறைகளை எல்லா ஆலயங்களிலும் மிகச் சிறப்பாக ஓதி வருகின்றது நாம் தமிழ்நாடு அறிந்த ஒன்று. அந்த வகையிலே தொலைக்காட்சி நிலையம் மற்றும் ஒலிபரப்பு நிலையங்கள், ரேடியோ ஸ்டேஷன்கள் எல்லாம் தொடர்ந்து பக்தி பாடல்களாக பரப்பி வருவது மகிழ்ச்சிக்குரிய செய்தியாக இருக்கின்றது. அந்த வகையிலே எனக்கு தெரிந்த கடந்த ஒரு 40 ஆண்டு காலமாக நாம் தொலைக்காட்சியிலும் மற்றும் அகில இந்திய வானொலியிலும் பாடி வருகின்றேன். எனக்கு முன்னரும் தருமபுரம் சாமிநாதன் ஐயா அவர்கள் எல்லாம் பாடிய பாடல்களை அவ்வப்போது ஒலிபரப்பு செய்து தமிழகத்திலே சிறந்து விளங்குகின்ற ஒரு நிலையமாக திகழ்வது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று. அந்த வகையில் நான் மிக நீண்ட நாட்கள் சென்னை வானொலியில் பாடிக்கொண்டிருந்தேன். இப்பொழுது இங்கே தஞ்சை மாவட்டத்தில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த பகுதியில் உள்ள திருச்சி வானொலியிலும் தொடர்ந்து பாடிக்கொண்டு வருகின்றேன். நிலையங்கள் எல்லாம் எங்களையும் அனுசரித்து அதனுடைய சிறப்பை உணர்ந்து சிறப்பாக ஒலிபரப்புவது கண்டு எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நான் பி கிரேடில் தொடர்ந்து இப்பொழுது மேம்பட்ட நிலையிலே ஏ கிரேட் ஆர்டிஸ்டாக நான் பாடி வருகின்றேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இது திருநெறி தெய்வ தமிழுக்கு கிடைத்த ஒரு பெரிது பாராட்டுக்குரியதாக பத்மஸ்ரீ அவார்டு தந்திருக்கின்றார்கள். திருமுறை உலகத்திற்கு தந்த பெருமையாக நான் கருதி பெருமகிழ்வோடு ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். எங்களுடைய பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக அதை போற்றி வருகின்றார்கள். இது எனக்கு பெரிதும் மகிழ்ச்சியாக தருகின்றது என்பதை வணக்கத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்ற ஓராண்டுகளுக்கு முன்பு செங்கோல் கொடுக்கின்ற ஒரு நிகழ்ச்சியிலே டெல்லி மாநகரத்தில் நடந்தது. அதற்கு ஓதுவார்களை எல்லாம் அழைத்து இந்த வேயூர் தோழிபங்கன் என்ற பாடல்களை பாடச் சொல்லி செங்கோல் கொடுக்கின்ற பொழுது பழமையை மறக்காமல் எங்களிடம் உயர்த்தி ஒரு பெருமையை சேர்த்தினார்கள். அந்த வகையில் அப்பொழுதே நம்முடைய நிதித்துறை அமைச்சர்களிடம் ஒரு வேண்டுகோளை வைத்தோம். இது போன்று திருமுறைகளுக்கு இந்த அவார்டுகள் எல்லாம் கொடுப்பது சிறந்ததாக இருக்கும் என்று தெரிவித்தேன். அவர்களும் ஒப்புக்கொண்டு அதற்கு உரிய ஏற்பாடுகளை செய்து இந்த ஆண்டு திருமுறைக்கு கொடுத்த பெருமையாக கருதுகின்றோம். எங்களுடைய திருமுறை ஓதுவார்கள் மிக்க மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள். அதற்கு நாம் மத்திய அரசுக்கு நான் மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கலைமாமணி திருவாரூர் பக்தவச்சலம் அவர்கள் மிருதங்க இசைக்கு கிடைத்த அங்கீகாரத்திற்கு தனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார். ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் வணக்கம். மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் கலந்த ஒரு மனநிலையை நான் இருக்கின்றேன். பட்டங்கள், பாராட்டு, விருதுகள் ஒவ்வொரு கலைஞருக்கும் கிடைக்கும். ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் நான் ஏதோ சாதித்து விட்டேன் என்ற எண்ணத்தில் இது எனக்கு வழங்கப்பட்டதாக நான் கருதவில்லை. இனிமேல் சாதிக்க வேண்டும், இன்னும் சிறப்பாக உழைக்க வேண்டும் என்பதற்காக ஊக்க சக்தியாக, உந்து சக்தியாக இந்த விருது எனக்கு வழங்கப்பட்டதை நான் உணர்கிறேன். பாரத தேசத்தின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருதுக்கு அடியேன் தேர்வு செய்யப்பட்டுள்ளேன் என்ற விவரம் கிடைத்தவுடன் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த விருது என்னை பெற்ற தாய்க்கும் நான் வித்தையை கற்ற எனது குருமார்களின் ஆசைகள் மட்டுமே கிடைத்தது என்றால் அது மிக இல்லை. இதை நான் மனப்பூர்வமாக உணர்கிறேன். இந்த விருதை எனக்கு வழங்கப்பட்டதற்காக நமது பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும், குடியரசுத் தலைவர் திரௌபதி மர்மு அவர்களுக்கும், தேர்வு குழுவில் உள்ள ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் கர்நாடக சங்கீத உலகின் சார்பாகவும் எனது தனிப்பட்ட சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் முக்கியமாக தமிழ்நாடு கவர்மெண்டும் என்னை சிபாரிசு செய்திருப்பது கண்டு மற்றற்ற மகிழ்ச்சி. என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.
சிறப்பான பணியை ஆற்றி வரும் பத்ம விருதாளர்களுக்கு ஆகாஷ்வாணி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. எழுத்தும் அமைப்பும் எம். ராஜராஜேஸ்வரி, ஷேர்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.